ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலா தொடருது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், கோடிக்கணக்கான மக்கள் இடம்பெயர்வு, உலர பொருளாதாரத்துக்கு அதிர்ச்சி அலைகள். அதை நிறுத்த போறதா? அமெரிக்கா சொல்றது ஆமா, திட்டம் தயாராகுது. அதுதான் இன்று பேச போறோம். முதல் சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி உண்மை பகுப்பாய்வு வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் தமிழன் ஐக்யூக்கு சக்தி. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்கிறோம். 1. பின்னணி. எப்படி பீஸ் பிளான் வந்தது? ட்ரம்ப் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்க ஏன் கிட்ட பிளான் இருக்குன்னு ட்ரம்ப் சொன்னார். அந்த பிளான் 28 அம்சங்கள். அடிப்படை அம்சங்கள் இவைதான். உக்ரைனுக்கு நேட்டோவில் இடமில்லை. டான்பாஸ் பகுதியை ரஷ்யாவுக்கு ஒப்படைக்க வேண்டும். உக்ரைன் இராணுவ சக்திக்கு கட்டுப்பாடு. இந்த 3 வரிகளை கேட்டவுடனே உலகம் ஃபுல் ஷாக். ஏன்னா இவை ரஷ்யா பல ஆண்டுகளாக கோரிக்கையாக வைத்த அம்சங்கள். அது உக்ரைனுக்கு லாஸ் போல தெரிகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேரடியாக பேசினார். இந்த திட்டம் எங்களுக்கு சாதகமில்லை. ஓப்பன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணினாரு? உங்களுக்கு அமைதி வாங்கித்தர நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் நன்றி கூட சொல்லலன்னு கடும் விமர்சனம். இதுக்கு பிறகு பின்னணி பேச்சுவார்த்தை சைலண்டா நடக்க ஆரம்பிச்சுது. 2. ஜெனீவா பேச்சுவார்த்தை. மிக முக்கியமான திருப்பம். அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் ஜெனீவாலி சீக்ரெட் டிஸ்கஷன்ஸ். இங்க தான் இன்று ஹெட்லைன் கொடுக்க வந்தவர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் சொன்னது ஒரு சென்டென்ஸ் இல்ல, ஒரு சிக்னல். 3. ரூபியோ சொன்ன வார்த்தை உலகத்திற்கு சிக்னல். அமெரிக்கா தயாரித்த அமைதி திட்டம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஒப்புதலோடு தான் ஃபைனலைஸ் ஆகுது. முடிவு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேலா ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நடக்குது. உள்ளிருக்கும் கருத்து வேறுபாடுகள் தீர்க்க முடியாதவை அல்ல, சிறிது காலம் தேவை. இதன் அர்த்தம் அமைதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்துக்கு நெருங்குது. ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை முறையில் இருக்காங்க. போர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு இருவரும் சொல்ற நிலை இல்ல. 4. இந்த அமைதி திட்டம் யாருக்கு என்ன? ரஷ்யா டான்பாஸ் கிடைத்தால் உக்ரைன் நேட்டோவில் சேர மாட்டேன்னு உறுதி. ரஷ்யா ஏற்றுக்கொள்ளுதல் சாத்தியம். உக்ரைன் பரபரப்பான பொதுமக்களின் எதிர்ப்பு, கணிசமான பிரதேச இழப்பு. ஆனா 3 ஆண்டுகள் போர், பொருளாதாரம் டவுன், மக்களின் மனநிலை சோர்வு. அதனால் பீஸுக்கு சலுகை தர வேண்டிய நிலை. அமெரிக்கா போரை நிறுத்தினால் உலக பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமா? மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா டென்ஷனுக்கு கவனம் செலுத்த முடியும். மொத்தத்தில் இந்த திட்டம் இரு நாடுகளுக்கும் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமரசம். 5. முடிவு. என்ன நடக்கப் போகுது? இந்த கான்ஃப்ளிக்ட் அணுசக்தி நாடுகளுக்கு இடையில் எந்த நேரமும் தவறான முடிவு இருந்தா உலக அளவிலான பிரச்சனை. அதனால போர் வெற்றி தோல்வி முடிவை இல்ல, போர் முடிவா இல்லையா அதுதான் முக்கிய புள்ளி. அதற்காக ட்ரம்ப் பீஸ் பிளானை விரும்பினாலும் வெறுத்தாலும் உலகம் கவனிக்க வேண்டிய டாக்குமெண்ட். இப்போ நிலைமை பேச்சுவார்த்தை ஓப்பன், தினமும் மாற்றங்கள், 2 நாடுகளும் டேபிள்ல. அது நல்ல நியூஸ் தான். போரை முடித்து அக்கம்பக்க நாட்டுகளின் பாதுகாப்பை உறுதி செய்து குடிமக்களின் வாழ்க்கையை காப்பாற்றணும். அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த அமைதி திட்டம் உக்ரைனுக்கு நியாயமானதா? ரஷ்யாவுக்கு அதிக லாபமா? அல்லது போரை நிறுத்த இதுதானா ஒரே வழி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.